வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வீடியோல எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, பிப்ரவரி 3ஆம் தேதி மாறன் கதையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீராவுக்கு எப்போ உண்மை தெரிஞ்சிச்சோ அப்பையிலேருந்தே மாறனை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீரா மாறனுக்காக ஒரு பெரிய ஆளையே எதிர்த்திருக்காங்க. ஸோ அதை நம்ம கதைக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா நாங்கள் வீடியோ போடும் பொழுது ஒரு லைக் எங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் மாதிரி இருக்கும். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட நம்ம டெய்லி இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பார்க்கும் பொழுது அதுலேருந்து என்ன நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்ல. அதே மாதிரி இன்னைக்கு எபிசோட பார்த்து அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத நான் வீடியோவோட எண்டிங்கில் சொல்கிறேன். நீங்கள் இன்னைக்கான ஸ்டோரியை பார்த்து நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம வீரா மாறனோட அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பேக்ல எடுத்து வைக்கிறாங்க. சில சட்டைகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம மாறன் பாக்குறாரு. பார்த்துட்டு, ஏய், இப்ப எதுக்குடி ஏன் சட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, ஏய், சட்டையை எடுத்து வைக்கிறதுல என்ன அப்ப அப்படின்னு. அதுக்கு மாறன் சொல்றாரு, இல்லையே, நீ பேசுறதே ஒரு மார்க்கமா இருக்கு, எதுக்கு ஏன் சட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு வீராட்ட கேக்குறாங்க. அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாரு, இது எடுத்து வைக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல. அப்ப மாறன் சொல்றாரு, அது உன் சட்டையை எடுத்து வைக்க வேண்டியது தானே, இப்ப எதுக்கு நீ ஏன் சட்டையை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு மாறன் கேக்குறாரு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருப்பா, அதெல்லாம் பழைய சட்டை தான், ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்கு கீழே வச்சுட்டு வராங்க. அப்ப மாறன் டக்குன்னு வீராவை பார்த்து, நீ பேசுறதே ஒரு மார்க்கமா இருக்கு, நீ இந்த மாதிரி பண்ணாலே கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்னடி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு மாறன் கேக்குறாரு. அப்ப வீரா சொல்றாங்க, அப்பா சாமி, நான் ஒன்னும் பிளான் பண்ணலப்பா, ஒரு சில விஷயங்களை நம்ம சேஞ்ச் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, நீ இதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த விவாகரத்துக்காக தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, உனக்கு விவாகரத்து இப்பவே நான் கையெழுத்து போட்டு தரேன், வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, சரி, அந்த விவாகரத்தை பத்தி பேசுனது யாரு அப்படின்னு. மாறன் சொல்றாரு, நீ தான் ஃபர்ஸ்ட் பேப்பரை கொடுத்து விவாகரத்துல கையெழுத்து போட சொன்ன அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, நான் தான் சொன்னேன், அப்ப அந்த கையெழுத்து எப்ப போடணும் எப்ப போடக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டியது நான் தானே அப்படின்னு. அப்ப மாறன் வீராவை ஒரு மாதிரி பாக்குறாரு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, அதுல எப்ப கையெழுத்து உன்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அது வரைக்கும் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல. இது கேட்டதோட மாறனுக்கு செம்ம குழப்பம். இவன் என்னடா அது இப்படி பேசுறா, குழப்பத்திலேயே பேசுறாளே அப்படின்னு. அப்ப வீரா நேரா மாறனை பார்த்து, இங்க பாரு, உங்ககிட்டயே எனக்கு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீரா அந்த இடத்துல இருந்து போக, அப்ப மாறன் தலைய போட்டு பிச்சுக்கிறாரு. அப்ப வீரா அங்கேருந்து ஓடி வந்து, அப்பா, தலையெல்லாம் இப்படி போட்டு பிச்சுக்காத, அதுல இருக்கிறது பழைய சட்டை தான், ரொம்பவும் நீ கோவப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இது எல்லாம் பார்த்த மாறனுக்கு சரியான குழப்பம். வீரா இந்த மாதிரி அமைதியா பேசுற ஆளே கிடையாதே, என்ன இவ இப்படி பேசுறா அப்படின்னு மாறனுக்கு ரொம்ப பெரிய குழப்பமா இருக்கு. அதுக்கப்புறமா நேரா அந்த அறிவழகனை காமிக்கிறாங்க. வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. யாருன்னா ராமச்சந்திரன், ராகவன், கண்மணி எல்லாருமே இருக்காங்க. வீரா இருக்காங்க, மாறன் இருக்காங்க. அப்ப அறிவழகன் அங்கேருந்து வராரு. வந்துட்டு, இங்க பாருங்க, மாறனோட கேஸ் விஷயமா பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு. ராமச்சந்திரன் சொல்றாரு, ஏப்பா, அதுதான் ஸ்டே ஆர்டர் போட்டாச்சு, அதை பத்தி என்னப்பா நீ பேச வந்திருக்க அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த ஸ்டே ஆர்டர் கொடுத்தாங்கன்னு அந்த ஃபேமிலி கிட்ட தான் பேசுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. நீங்க கொலைக்காரனை பக்கத்திலே வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்துல உள்ளவங்களையும் இங்கேயே வச்சுக்கிட்டு நீங்க மொத்தமா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க எப்படி அந்த
ஃபேமிலி கிட்ட பேச முடியும் அப்படின்னு. இது கேட்டதோட மாறன் டென்ஷன் ஆகி ஏய் மரியாதையா பேசு அப்படின்னு சொல்லிட்டு அடியலுக்கு போறாரு. இதை பார்த்ததோட ராமச்சந்திரன் டக்குன்னு ராகவன்ட்ட மாறன்ட்ட டேய் அமைதியா இருடா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வள்ளி நேரா மாறன்ட்ட டேய் மாறா நீ கோவப்படுறதுக்காக தான் அவன் அப்படி பேசுறான் அப்படின்னு. அப்ப அறிவழகன் சொல்றாரு, என்ன சார் வீட்டுக்கு விசாரிக்க வந்தா புள்ளைய வச்சு அடிக்க விடுறீங்களா? இன்னும் அவர் மேல குற்றம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, எப்ப வேணாலும் அவரை நான் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிருவேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாறன் முறைக்கிறாரு. அப்ப அறிவழகன் சொல்றாரு, இங்க பாருங்க நான் பேச வேண்டியது ஸ்டே ஆர்டர் கொடுத்த ஃபேமிலி கிட்ட அப்படின்னு. அப்ப வள்ளி நேரா வீரா கிட்ட வீரா அப்படின்னு சொல்ல, வீரா நேரா அறிவழகன் கிட்ட சரி வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்ல, அறிவழகன் சொல்றாரு அது எப்படி இவங்கள பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு பேச முடியும், வெளியில வாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா நேரா வள்ளிய பார்த்து சரி வள்ளியம்மா நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்ப நம்ம ராமச்சந்திரன் மாறனை பார்த்து முறைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம வீராவும் கண்மணியும் போயிட்டு நேரா அறிவழகனை பாக்குறாங்க. அப்ப நம்ம வீரா நேரா கண்மணிய பார்த்து என்ன கண்மணி உன்னுடைய ஏவல் சீக்கிரம் வந்துட்டு அப்படின்னு. அப்ப கண்மணி முறைக்க வீரா சொல்றாங்க, ஓ ஏவல்னு சொன்னா காவல், உன் காவல் உன்னை தேடி வந்திருக்கு எதுக்கு அப்படின்னு. அப்ப அறிவழகன் சொல்றாரு என்னம்மா நக்கலா அப்படின்னு. அதுக்கு கண்மணி சொல்றாங்க பாருங்க சார் அப்படின்னு. வீரா சொல்றாங்க கண்மணி சும்மா இரு அவர் கண்டுபிடிச்சிட போறாரு அப்படின்னு. அறிவழகன் சொல்றாரு இங்க பாரு நீ என்னன்னா உன் அக்கா பேர்ல ஸ்டே ஆர்டர் வாங்குற, உன் அக்கா என்னன்னா அந்த மாறன் மேல கேஸ் கொடுத்து அவனை ஜெயிலுக்கு அனுப்ப சொல்றாங்க, என்ன பார்த்தா என்ன உங்களுக்கு நக்கலா தெரியுதா அப்படின்னு. அப்ப வீரா சிரிச்சுக்கிட்டே கண்மணி இதையே இவர் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு. இதை கேட்டதோட அறிவழகன் டென்ஷன் ஆகுறாரு, ஏய் என்ன வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க சார் இதையே நீங்க இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு. அப்ப அறிவழகன் சொல்றாரு இங்க பாரு அந்த மாறன் மேல இன்னும் கேஸ் இருக்கு, அவனை கொண்டு போய் வச்சு லாக்அப்ல தட்டுனது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க அதை ஏன் சார் ஞாபகப்படுத்துறீங்க, கண்டிப்பா நீங்க கொடுத்ததுக்கு மாறன் 10 மடங்கா திருப்பி கொடுக்க போறான் அப்படின்னு. அதுக்கு அவரை சொல்றாரு இங்க பாரு கண்டிப்பா நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு. வீரா சொல்றாங்க உங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. அப்ப அறிவழகன் நேரா கண்மணிய பார்த்து ஏமா என்ன வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. அப்ப நம்ம வீரா சொல்றாங்க பாவம் சார் நீங்க வேற அந்த மேலதிகாரி கிட்ட அசிங்கப்பட்டீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், எல்லாமே செம்மையா இருந்துச்சுல அப்படின்னு. இது கேட்டதோட அறிவழகன் சொல்றாரு என்ன நக்கலா பேசுறீங்களா, எப்ப இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிங்களோ அப்பவே அந்த மாறனை நான் சும்மா விட மாட்டேன், நீ உன் புருஷனை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுற வரைக்கும், நீ உன் கொழுந்தனை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுற வரைக்கும் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. அப்ப அறிவழகன் சொல்றாரு அவன் மேல கேஸ் போட்டு அவன்தான் இந்த கொலைய பண்ணான் அப்படிங்கறத நிரூபிச்சு அவனை வெளியிலே வர முடியாதபடி பண்றேன் அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க சார் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆதாரம் வேணும், கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு சார், உங்க மேல தப்பு இருக்கு அப்படின்னு நிரூபிச்சா நீங்க அப்புறம் இந்த போஸ்டிங்கை விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அப்ப அறிவழகன் சொல்றாரு இதை நான் பர்சனலாவே எடுத்து அந்த மாறனை வெளியில வர முடியாதபடி பண்ணல, என் பேரு அறிவழகன் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க சார் போது சார் கிளம்புங்க சார் அப்படின்னு. இதை கேட்டதோட அறிவழகன் செம்ம டென்ஷனா நேரா கண்மணிய பார்த்து நீதானே இது எல்லாத்துக்கும் காரணம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்துல இருந்து போறாரு. இத பார்த்ததோட நம்ம கண்மணி நேரா வீரா கிட்ட ஏண்டி இப்படி பண்ற அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க கண்மணி இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு நீ அமைதியா இருப்ப அப்படின்னு நினைச்சேன், ஆனா நீ இந்த பிரச்சனைய மேலும் மேலும் பெருசாக்கிக்கிட்டே தான் போற அப்படின்னு. அப்ப கண்மணி நேரா வீரா கிட்ட இங்க பாரு அந்த மாறனை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வீட்டுக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறமா நம்ம வீரா கிச்சனுக்குள்ள சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மாறன் வராரு, வள்ளியும் உட்கார்ந்துருக்காங்க. வள்ளி கிச்சனையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. மாறன் அத்தை என்னாச்சு சமைக்கலையா பசிக்குது அப்படின்னு. வள்ளி சொல்றாங்க மாறா நான் கிச்சன் பக்கமே போகல மாறா, அங்க வீரா தான் சமைச்சிட்டு இருக்கா அப்படின்னு. மாறன் சொல்றாரு என்ன வீரா சமைக்கிறாளா அப்படின்னு. வள்ளி சொல்றாங்க ஆமாண்டா என்னை கிச்சன் பக்கமே விடல அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு என்ன இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு அப்படின்னு. வீரா நிறைய சாப்பாடெல்லாம் கொண்டாந்து வைக்கிறாங்க வரிசையா.
அப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு வள்ளி சொல்றாங்க, என்ன மாறா இது வகை வகையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஷ்ஷா ஓபன் பண்ணி பார்க்க அதுல மாறனுக்கு ரொம்ப பிடிச்ச பால் பணியாரம் இருக்கு. அப்ப வள்ளி சொல்றாங்க, மாறா உனக்கு பிடிச்ச பால் பணியாரம்டா அப்படின்னு. அப்ப நம்ம வள்ளி வந்துட்டு வீரா கூப்பிட்டு, வீரா பால் பணியாரம்லாம் பண்ணிருக்க அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அத்தை, அம்மா அதான் நான் பண்ணேன் அப்படின்னு. அப்ப வீரா வந்துட்டு ஒரு டப்பாவுல நம்ம வள்ளிக்கு எடுத்து கொடுக்க, வள்ளி அதை பார்த்துட்டு, வீரா ரொம்ப சூப்பரா இருக்கு வீரா, இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, அப்படியா வள்ளியம்மா அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, ஆமா வீரா, நீ வேணும்னா சாப்பிட்டு பாரு அப்படின்ட்டு வீராவுக்கும் ஊட்டி விட, வீராவும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு மாறனுக்கு குழப்பம். மாறன் நேரா வீராவை பார்த்து, ஏய் உனக்கு தான் இந்த பால் பணியாரம் சுத்தமா பிடிக்காதே, நீ என்ன எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, ஒரு சில விஷயங்கள் ஒரு தடவை பிடிக்கும், அப்புறம் பிடிக்காது, அதுக்கப்புறம் எந்த விஷயத்த விருத்தமோ அது இப்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிரும், அப்படிதான் லைஃபே, இதெல்லாம் பெருசா எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அப்படியே மாறன் கிட்ட பொடி வச்சு பேசுறாங்க. எப்படின்னா, மாறனை முன்னாடி பிடிக்கலாம், ஆனா இப்ப பிடிச்சிருக்கான், அததான் நம்ம வீரா அப்படியே ஒளிவு மறைவா சொல்றாங்க. இது நம்ம மாறனுக்கு புரியல, நம்ம வள்ளிக்கு புரிஞ்சு போச்சு, மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீரா நேரா மாறன் கிட்ட, சரி உனக்கு பிடிச்சா நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னு எனக்கு தெரியும், என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணத்துல பால் பணியாரத்தை எடுத்து கொடுக்க, மாறனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்காரு. அப்ப சாப்பிட போறாரு. அப்பதான் நம்ம ராமச்சந்திரன் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, நல்லா சாப்பிடு, உனக்கு என்ன கவலை, வீட்டுல என்ன பிரச்சனை இருந்தாலும். இந்த போலீஸ் எல்லாம் என் மூஞ்சுக்கு முன்னாடி பேசுறதுக்கே பயப்படுவான், ஆனா இப்ப பாத்தியா, அவன் பாட்டுக்கும் கண்ட மேனிக்க அப்படி இப்படின்னு பேசுறான், என்னால அவனை எதிர்த்து ஒண்ணுமே பேச முடியல, இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு, இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கோவமா பேசுறாரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாறனை பார்த்து. நம்ம வீராவுக்கு தான் கோவம் வந்துருமே, ஏன்னா வீரா தான் இப்ப மாறன் மேல தப்பு இல்லைன்னு தெரியும், அதனால இனிமே வீரா மாறனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல. அப்ப வள்ளி நேரா ராமச்சந்திரனை பார்த்து, அண்ணா என்னன்னா இது, இப்பதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அவனை போயிட்டு இப்படி பேசுறிய அப்படின்னு. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, அவனுக்கு என்ன கவலை, அவனால அவமானப்படுறது நாங்க தானே அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, அண்ணா பாவண்ணா, ஏன்னா இப்படி இருக்கு அப்படின்னு. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, அவனுக்கெல்லாம் கொஞ்சமே வெக்கமா இல்ல வள்ளி, குடும்பத்தையே அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேச, அப்ப மாறன் ரொம்ப கவலையா உட்கார்ந்துருக்க. அப்ப டக்குன்னு நம்ம வீரா நேரா ராமச்சந்திரனை பார்த்து, மாமா அவரை சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்காரு, அவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இப்ப பார்த்தாலும் அவரை வஞ்சிக்கிட்டே இருக்க முடியுமா, இங்க பாருங்க, அந்த போலீஸ் யாரு, நமக்கு தெரியாதவன், நம்ம குடும்பத்தை ஏதோ ஒரு வகையில பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீங்களும் சேர்ந்து இப்படி மாறனை பேசுறது தப்பில்லையா, இப்ப ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணிட்டா அவரை சாப்பிடவே மாட்டாரு, ஆனா இவரு அந்த கட்டாயம் எல்லாம் பண்ணாம அமைதியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, அதுக்கு கூட நீங்க மரியாதை கொடுக்க கூடாதா மாமா அப்படின்னு. அப்ப ராமச்சந்திரன் நேரா வீராவை பத்தி, என்ன வீரா, முன்னாடி வள்ளி தான் மாறனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பா, இப்ப நீயும் பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, மாமா எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் தானே பேச முடியும் அப்படின்னு. இது கேட்டதோட மாறனுக்கு சம குழப்பம், ஆச்சரியமா வீராவை பாக்குறாங்க. ஏன்னா ராமச்சந்திரன் எப்பவுமே திட்டுனா வீராவும் சேர்ந்துகிட்டு திட்டுவாங்க, ஆனா இந்த வாட்டி வீரா சப்போர்ட் பண்றத பார்த்துட்டு நம்ம மாறனுக்கு சரியான ஷாக்கு. அப்ப நம்ம வள்ளி நேரா ராமச்சந்திரனை பார்த்து, அண்ணா வீரா உண்மையதான் சொல்றா, சாப்பிடுற புள்ளைய இப்படி பேசலாமா அப்படின்னு. அப்ப நம்ம வீரா நேரா ராமச்சந்திரனை பார்த்து, மாமா பால் பணியாரம் சாப்பிடுங்களேன் அப்படின்னு. அப்ப ராமச்சந்திரன் நேரா வீராவை பார்த்து, எனக்கெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. ஏன்னா நம்ம ராமச்சந்திரனுக்கு செம ஷாக்கு, வீரா எப்பவுமே நியாயமா தான் பேசுவாங்க, ஆனா திடீர்னு இப்படி மாறனுக்கு சப்போர்ட் பண்ணத்தோட நம்ம ராமச்சந்திரனால நம்பவே முடியல. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு ராகவனும் கண்மணியும் வராங்க. அப்ப நம்ம வீரா நேரா ராகவனை பார்த்து, மாமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, ராகவன் சொல்றாரு, இல்ல வீரா நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம வீரா நேரா கண்மணியை பார்த்து, அக்கா நீ தானே இந்த வீட்டுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கின, நீ கண்டிப்பா ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணும், உனக்காக நிறைய செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு. அப்ப கண்மணி பார்த்து முறைக்க, அப்ப வீரா சொல்றாங்க,
உன்னை பார்த்தா ஸ்வீட்டு சாப்பிடணும்னு நினைக்கிற மாதிரி இல்லை, ஏதோ காரமா ஏதோ எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட கண்மணி நேரா வீராவை பார்த்து முறைச்சிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம வீரா நினைக்கிறாங்க, இருடி உனக்கு இருக்குன்னு அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம கண்மணி நேரா ரூமுக்குள்ள போய் உட்காந்துருக்காங்க சிரிச்சுக்கிட்டு. ஏன்னா அந்த அறிவழகன் வந்துட்டு கண்டிப்பா மாறன சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனாருல்ல, அது நம்ம கண்மணிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாகிருச்சு. அதே நேரத்துல ரூமுக்கு ராகவன் வராரு. வந்துட்டு உட்காராரு. உட்காந்துட்டு கண்மணி கிட்ட பேச்சு கொடுக்கறாரு. கண்மணி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அறிவழகன் வந்துட்டு போனாருல்ல, அவரு என்ன சொல்லிட்டு போனாரு? இது வரைக்கும் நீ என்கிட்ட எந்த விஷயத்தையுமே மறைச்சதில்ல, சொல்ல அப்படின்னு. அப்ப கண்மணி நினைக்கிறாங்க, இவர்கிட்ட சொல்லுவோமா வேணாமா அப்படின்ட்டு நேரா அவர்கிட்ட, இங்க பாருங்க, அந்த அறிவழகன் நம்ம நினைச்ச மாதிரி ஆள் கிடையாதுங்க. அவரு கண்டிப்பா உண்மையை நிரூபிப்பேன், யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு. இதுக்கு முன்னாடி யாரு இருக்கா, யாரு இருந்தாலும் விடமாட்டேன் அப்படின்னு அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு அப்படின்னு. இது கேட்டதோட ராகவனுக்கு செம்ம ஷாக்கு. அப்ப கண்மணி சொல்றாங்க, யாரு வந்துட்டு உண்மையா தப்பு பண்ணாங்களோ அவங்கள விட மாட்டேன் அப்படின்னு அறிவழகன் ரொம்ப கோவத்துல இருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ராகவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா அவருதான் வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணதே. மாறன் மேல பழி போட்டுட்டு அமைதியா இருக்காரு. ஒருவேளை உண்மையை கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ராகவனோட கதை காலி. அதனாலதான் ராகவன் பயப்படுறாரு. கண்மணி அந்த இடத்துல இருந்து போனதோட ராகவனுக்கு எப்பவும் போல பயம் அதிகரிச்சிருச்சு. நம்ம கண்மணி வந்துட்டு சும்மா தம்பியை பத்தி ஏதாவது சொல்லிவிட்டு ராகவனை பயமுறுத்தலாம் அப்படின்ட்டு தான் போனாங்க. ஆனா நடந்த விஷயமே வேறு. அதுக்கப்புறமா கடையை காமிக்கிறாங்க. கடையில வந்துட்டு நம்ம வீரா அக்கௌண்டன்ட் தானே, அக்கௌண்ட் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மாறன் வந்துட்டு சில பேருக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்காரு. வீரா வந்துட்டு மாறனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ 3 பொண்ணுங்க வராங்க. ஒருத்தர் வந்து அடிச்சு கொண்டாந்து விடுறாரு. மாறா, நீதான் மாறா லாய்க்கு, இவங்க ஏதோ புது புது டிசைன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, சொல்ல அப்படின்னு. மாறணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு புது புது டிசைன்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம வீரா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 3 பொண்ணுங்களையும் பார்த்ததோட வீரா வந்து பொசசிவ் ஆவாங்களா, அதான் நடக்கும்னு நினைக்கிறேன் அப்கமிங் எபிசோடுல. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதோட தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ மாறன் வந்துட்டு அந்த பொண்ணுங்களுக்கு இந்த புது புது மாடல் ட்ரெஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை வந்து நம்ம வீரா பார்த்துட்டு இருக்காங்க. வீரா வந்து இதை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க என்ன அப்படிங்கிறது நம்ம அப்கமிங் எபிசோட்ஸ்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ஸோ இன்னைக்கு அந்த ஸ்டோரியில நம்ம என்ன வந்துட்டு அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு. ஸோ நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, நான் சொல்ற போற விஷயத்துக்கு இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு. அது என்னன்னு எனக்கு டக்குன்னு தெரியல. ஸோ ஒருத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்கும் அதை அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அதே தாங்க இங்கேயும் நடக்குது. இப்ப நம்ம மாறன் வந்துட்டு ராகவனுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுதான் அந்த பழியை ஏத்துக்கிட்டாரு. ஆனா ராகவன் அதை அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிட்டாரு. பாத்தீங்களா? சோ யாருக்காவது உதவி பண்ணணும்னா அவங்களோட உதவியை மட்டும்தான் செய்யணும். அதையே அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்க ஆரம்பிச்சா என்ன பண்ண முடியும்? உதவிக்கான ஒரு அர்த்தமே இல்லாம போயிரும்ல. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.